வாழ்க வளமுடன். நமது சேலத்துக்கு அருகே உள்ள வசிஷ்ட நதிக்கரையில் வசிஷ்டரால் பூஜிக்கப்பட்ட பிரபஞ்சலிங்க ஸ்தலங்கள். அதாவது இது பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் என்ன சொல்லுவோம்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுக்கான பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது. நிலத்துக்கு வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் சுவாமிகள் கோவில், நீருக்கு வந்து திருவானைக்காவல் ஜம்புகரேஸ்வரர் கோவில், நெருப்புக்கு வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், காற்றுக்கு திருகாளஹஸ்தி கோவில், ஆகாயத்துக்கு சிதம்பரம் கோவில். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய பெரிய கோவில்கள் தவிர பஞ்சபூதங்களுக்கு வசிஷ்டரால் பூஜிக்கப்பட்ட கோயில் இருக்குது. அது வசிஷ்ட நதிக்கரையிலே இருக்குது. தமிழ்நாட்டில் வசிஷ்ட நதின்னு ஒன்று இருக்குது. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த பஞ்சபூத ஸ்தலங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வசிஷ்ட நதி எங்கே இருக்குது, வசிஷ்ட நதிக்கு ஓரமாகவே இந்த 5 கோயில்களும் எப்படி இருக்குது, இது எப்படி போகிறது, இந்த கூகுள் மேப் லொக்கேஷன்ஸு எல்லாமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பூமி ஸ்தலம். பூமி ஸ்தலம் வந்து அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்வர்த்தினி உடனுரை அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவில் பேலூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. இது வந்து வாழப்பாடிக்கு பக்கத்தில் இருக்குது. ரெண்டாவது நீர்ஸ்தலம். நீர்ஸ்தலம் வந்து சாம்பமூர்த்தீஸ்வரர் ஆலயம். இது வந்து ஏத்தாப்பூர் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்குது. இது முத்துமலை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. என்னுடைய கூகுள் மேப் லொக்கேஷன் இருக்குது. எல்லா கூகுள் மேப் லொக்கேஷனும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது மூன்றாவது அக்னிஸ்தலம். அக்னிஸ்தலம் அருள்மிகு காய நிர்மலேஸ்வரர் திருக்கோவில், ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இது ஆத்தூர் கோட்டைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நான்காவது வாயுஸ்தலம். இந்த வாயுஸ்தலம் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். இங்கே தான் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அந்த ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வாயுஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா 9 பைரவர்கள் இருக்காங்க. நம்ம பொதுவாக வந்து கால பைரவர் மட்டும்தான் நம்ம கோயில்களில் பார்த்துருக்கோம். அந்த தேய்பிரை அஷ்டமியில் நம்மளுக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. இந்த ஒரு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இது சிவன் கோயில் தான். ஆனால் இதில் வந்து 9 பைரவர்கள் இருக்காங்க. இது வந்து ஸ்ரீ காமநாத ஈஸ்வரர் கோவில். இது வந்து ஆறழகூர் அப்படின்ற ஊரில் இருக்குது. ஆறழகூர் அப்படின்ற ஊரில் இருக்குது. இது ரொம்ப சிறப்பான கோவில் இது. அடுத்தது 5வதாக ஆகாயஸ்தலம். இது ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் கூகையூர் அப்படின்ற ஊரில் இருக்குங்க. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ளாரே இருக்குது. அது நம்ம ஒரே நாளில் கவர் பண்ணலாம். விருப்பம் உள்ளவர்கள் ஒரு 1 டே ட்ரிப்பு போட்டிங்கன்னா இதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா பஸ்ஸு வசதி தவிர நீங்கள் பஸ்ஸில் போனால் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் நீங்கள் காரு இந்த மாதிரி வாகனங்களை வேன் இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரே நாளில் ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாங்க. அடுத்தது இந்த கோயில்களுடைய கூகுள் மேப்பில் போய் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இந்த கூகுள் மேப்பை சர்ச் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த கூகுள் மேப் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது. நான் எப்போ ட்ராவல் பண்ணாலும் மேப்பில் வந்து ரூட்லாம் பார்ப்பேன். ரூட் பார்த்துட்டு அந்த நம்ம போகிற இடத்துக்கு பக்கத்தில் என்னென்ன கோயில்கள் இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன், அந்த கோயில்களோட பற்றியான லிங்க்லாம் கிடைக்குது நம்மளுக்கு. அதனால் நம்ம ட்ராவல் பண்ணனா, நான் ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். நடுவில் பிரேக் எடுத்து தான் ட்ராவல் பண்ணுவேன். ஒரு தடவை பிரேக் எடுக்கும் போதும் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலை நம்ம சாமி பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு பிரேக் எடுத்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour to 1 hour நடுவுலேயே நம்ம வந்து பிரேக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி சில கோயில்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த மாதிரி நான் போன ஒரு கோயில் தாங்க இந்த பஞ்சபூத ஸ்தலங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேலம் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முதல் ஸ்தலம் வந்து நிலத்துக்கான ஸ்தலம் வந்து வாழப்பாடிக்கு இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம நார்த் டைரெக்ஷன், நார்த் சவுத்துலாம் பார்த்துக்கலாம். வாழப்பாடிக்கு நார்த்தில் இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா, வாழப்பாடிக்கு நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஒரு 7 கிலோமீட்டரில் பேலூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேலூர் அப்படின்ற ஊரில் போய் பார்த்தீங்கன்னா
இங்கே தான் நீர் ஸ்தலம் இருக்குது, நிலம். இங்கே பாருங்க, வேலூர் பக்கத்தில் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்பர்த்தனி உடனுரை கோவில். இந்த கோயில் டீட்டெயிலெலாம் இருக்குது, நீங்கள் இந்த கூகுள் ரிவ்யூலாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் நிலத்துக்கான கோவில். ரொம்ப பழமையான கோயிலாக தான் தெரியுது. இதை பற்றியான ஒரு கதையும் இருக்குது, அந்த கதையை நான் பின்னாடி சொல்கிறேன் இந்த வீடியோவில். சரிங்க. அடுத்தது வந்து அப்படியே இந்த போலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வசிஷ்ட நதி சொன்னேன் இல்லைங்களா, வசிஷ்ட நதி இதுதான். இந்த நதி கரையிலே, நதிக்கு பக்கத்துலேயே இருக்கு. இந்த நதி இப்படியே வருது பாருங்க. இப்படியே வரும்போது இந்த ஏத்தாப்பூர்னு இருக்கு. இந்த ஏத்தாப்பூர் வழியாக வருது. அதோ இதுதான் அந்த நதி. இந்த ஏத்தாப்பூரில் நம்மளுக்கு சிவன் கோயில் இருக்கு. என்ன கோயில்னா இதை பாருங்க, இதுதான் நீர்ஸ்தலம். இந்த ஏத்தாப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏத்தாப்பூர் அதாவது முத்துமலை முருகன் கோவில் அதுக்கு பின்னாடி இருக்குது. அதுக்கு நார்த் சைடில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பாருங்க. நான் எல்லா லிங்க்கும் கூகுளில் மேப் லிங்க்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இதுதான், இது வந்து சாம்பமூர்த்தீஸ்வரர் ஆலயம் நீர்ஸ்தலம். ஸோ நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா அப்படியே முத்துமலை முருகன் கோயிலும் பார்த்துட்டு இந்த கோயிலும் பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதுதான் வசிஷ்ட நதி. வசிஷ்ட நதி சொன்னா இல்லைங்களா, அது இங்கே வேலூர்லேருந்து எப்படி வருது பாருங்கள். வேலூர் பக்கத்தில் அப்படியே வந்து இது வழியாக வந்து கொஞ்சம் இந்த ஏத்தாப்பூர் வழியாக போயிட்டு இப்படி போகுது. ஸோ எல்லா இடத்துலையும் வரும். நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பேர் கூட போட்டிருக்காங்க பாருங்கள், வசிஷ்ட நதின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? இந்த வசிஷ்ட நதி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா இந்த வேலூருக்கு அப்படியே மேலே போகுது. அப்படியே மேலே போகும்போது இங்கே பாருங்கள், ஆனைமடவு நீர்த்தேக்கம் அப்படின்ற நீர்த்தேக்கத்திலேருந்து இந்த ஒரு ஏரி, இந்த ஏரியிலேருந்து இந்த நதி உருவாகுது. இங்கே வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இது வரும்போது கொஞ்சம் லென்த்து கம்மியாக தான் வருது. ஆனால் இது ஆத்தூர் வழியாக இப்போ வருது. ஆத்தூரில் 3வது ஸ்தலம் இருக்குது. ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அகலம் பெருசாக வருது பாருங்க. இது வரைக்கும் சின்னதாக இருக்குது, இதுக்கப்புறம் இந்த நதி பெருசாக அகலமாக இருக்குது. நிறைய தண்ணி இங்கேருந்து வருது. அடுத்தது 3வது லிங்கம், நெருப்பு அக்னி லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அருள்மிகு ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க. காய நிர்மலேஸ்வரர் கோவில். காய நிர்மலேஸ்வரர் கோவில் ஆத்தூருக்கு, ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு, ஆத்தூர் பைபாஸ்லேருந்து கூட இதில் வர்றாங்க. இதில் இது ஒரு ஃபோர்ட்னு போட்டிருக்காங்க, கோட்டையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் இது கோட்டையாக இருந்து அப்புறம் கோயிலாக இருக்கும். இந்த ஆத்தூர்லேயே பக்கத்தில் கைலாசநாதர் திருக்கோயில்னு ஒன்று இருக்குது. இதுவும் பழமையான கோயில் தான். ஸோ உங்களுக்கு நேரம் இருக்கவங்க வந்து இந்த கோயிலையும் பார்த்துட்டு, 2 சிவன் கோயில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து அக்னிஸ்தலம் வந்து இதுதான், நீர்மலேஸ்வரர் கோயில் தான் அக்னிஸ்தலம். பட் கைலாயநாதர் திருக்கோயிலும் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் டைம் இருந்தால் இதையும் பார்த்து வரலாம். 4வதாக இருக்கிறது வாயுஸ்தலம். இந்த வாயுஸ்தலம் தான் நான் வந்து கூகுள் மேப்பில் பார்த்துட்டு போனது. ஆக்சுவலாக அது எதுக்காக போகணுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டோல் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்சது தான் இந்த ஆறாழகூர். அதாவது இங்கே ஒரு டோல் இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல ஒரு டோல் இருக்குது. இந்த டோலை அவாய்ட் பண்ணலான்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி இப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி அங்கே என்ன இருக்குன்னு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு கோயில் இருக்குது, ஆறாழகூர் அப்படின்ற ஊரில் ஸ்ரீ காமநாத ஈஸ்வரர் கோயில்னு இருக்குது. இந்த கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா பைரவர், 9 பைரவர்கள் இருக்காங்க. நிறைய பைரவர்கள் இருக்காங்க. அந்த கோயில் பார்க்கறதுக்கே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பாருங்களேன், இவர் ஒரு பைரவருக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த கோயிலில் தான் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி போனாங்க. இதுக்கு பக்கத்துலேயே அந்த பாருங்க வசிஷ்ட நதி போகுது பாருங்க. வசிஷ்ட நதிக்கு இது வந்து மேற்கால இருக்குது.
இந்த நதி இருக்கு, இதுக்கு மேற்கால இருக்கு. அடுத்தது 5வது ஸ்தலம் ஆகாயஸ்தலம். ஆகாயஸ்தலம் வந்து கூகையூர் அப்படின்ற ஊர்ல இருக்குது பாருங்க. இங்க கூகையூர், அந்த வசிஷ்ட நதி அப்படியே வருது இல்லைங்களா, அந்த கூகையூர். இந்த கூகையூர்ல போய் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோவில் இருக்கு. இங்க வந்து ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோவில் இருக்கு. இதுதான் அக்னிலிங்கம். இது இல்லாம அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இங்க ஒரு காரியம்பூஸ்வரர் திருக்கோவில்னு ஒன்று இருக்கு. அது இதுவும் ரொம்ப பழமையான கோயில், அதான் தெரியுது பார்க்கறதுங்க. ஓகே, இது ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்மள மாதிரி பக்தர்கள் போய் போய் பார்த்து இது கொஞ்சம் இந்த எண்ணத்தை போடணும், அந்த கோயில் சிறப்பாக வரணும் அப்படின்னு எண்ணத்தை போட 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 என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, வந்து இதை பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த கூகுள் மேப்புக்கு தான் முதல்ல தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த கூகுள் மேப் மூலயமா எனக்கு சில கோயில்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த கோயில்கள் மூலயமா ஒரு நல்ல வைப்ரேஷனே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க வளமுடன். இப்போ ஒவ்வொரு ஸ்தலத்தை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க. முதல்ல வந்து பூமி ஸ்தலம் அருள்மிகு அறமல்லாத்த நாயகி தர்ம சம்வர்த்தினி உடனுரை அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவில், வேலூர். சரிங்க, இது சேலம் மாநகரத்துலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வாழப்பாடியிலேருந்து வடக்கில் 6-7 கிலோமீட்டரில் இருக்குது. அதேமாரி அயோத்திப்பட்டினத்துலேருந்து கிழக்க பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இதனுடைய தனிச்சிறப்பு பார்த்தீங்கன்னா தேவார வைப்பு ஸ்தலம் சொல்கிறாங்க. கணம்புள்ள நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார், 63 நாயன்மார்களில் அவரும் ஒருத்தர். அவர் வழிபட்ட ஸ்தலமாகவும் இது கருதப்படுகிறது. இப்போ வசிஷ்ட முனிவரை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, அவர் வந்து சப்த ரிஷிகளில் ஒருத்தர். சப்த ரிஷிகள்னால் 7 ரிஷிகள் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு கேட்டிங்கன்னா அத்ரி, பரத்வாஜர், கௌதம மகரிஷி, ஜமத்கனி, கஷ்யப்பர், வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரர். இவங்க தான் 7 ரிஷிகள். அவங்கள சப்த ரிஷிகள்னு அழைக்கிறாங்க. ரிக்வேதத்தில் 7வது மண்டலத்தில் தலைமை ஆசிரியராக வசிஷ்டர் கருதப்படுகிறார். ஆதிசங்கரால் அவர் இந்து தத்துவ பள்ளியின் முதல் முனிவர் என்று அழைக்கப்படுகிறார். யோக வசிஷ்டர், வசிஷ்ட சம்ஹிதை, அத்துடன் அக்னி புராணம் மற்றும் விஷ்ணு புராணத்தின் சில பதிப்புகள் அவருக்கு காரணம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய லிங்கமானது ஒளிப்படாமல் சுயம்புவாக தானே தோன்றியதனால் இது வந்து தான் தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேலானது. வரலாற்று பெயர் வேள்வியூர் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாண்ட புராணம் சமஸ்கிருதத்தில் உள்ள 18 புராணங்களில் ஒன்றாகும். அதாவது 18 புராணங்கள் சொல்லுவாங்க மொத்தம். அதில் ஒரு புராணம் தான் பிரம்மாண்ட புராணம். இது பெரிய துறவி வேதவியாசரால் எழுதப்பட்டது. இந்த புராணத்தில் 130வது அத்தியாயத்தில் சுதாமுனி தனது சீடர்களுக்கும் பிற சீடர்களுக்கும் பிற துறவிகளுக்கும் இறைவனின் மகிமையையும் இந்த கோவிலையும் விவரித்தார். மூலவர் தான் தோன்றீஸ்வரர், அம்பாள் அறம் வளர்த்த அம்பை. கோயில ஸ்தல விருட்சம்னு பார்த்தீங்கன்னா மா, பலா, இலுப்பை, இது 3மே ஒரே மரத்துல காய்க்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்தல புராணத்தை படி பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து தனது பாத யாத்திரையின் போது அருகில் உள்ள தீர்த்தமலைக்கு வந்து சிவனை வணங்கினார். விஷ்ணு பகவான் சிவனின் வழிபாட்டு சிந்தனையுடன் தனது அம்பை பயன்படுத்துமாறு அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தினார். அவரது வழிபாட்டிலும் அம்பு எய்தலிலும் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள கங்கை நீரில் 10ல் 1 பங்கை பிரித்தார். அது வெள்ளாறு வெள்ளை நதியாக பாயும்படியாக வெள்ளை நீர், அதுதான் வெள்ளாறு. வசிஷ்ட முனிவர் தனது யாகத்தால் அந்த இடத்திற்கு மேலும் நற்பெயர் சேர்த்தார். 5 பஞ்சபூதங்களையும் சிவலிங்கமாக வடித்து நதியின் 5 இடங்களில் பிரதிஷ்டை செய்து பூசித்தார். ஸோ இதுதான் அந்த பஞ்சபூத ஸ்தலங்களுடைய புராண குறிப்பு. இதுதான்
ஓகே, இந்த தான்தோன்றீஸ்வரர் சிவனை வணங்கினால் கல்வி, செல்வம், உத்தியோக உயர்வு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் வந்து 97 அடி உயர கோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. கோவிலின் முன்பகுதியில் உள்ள 16 கால் மண்டபத்தில் யாழி மற்றும் குதிரை வீரன் சிற்பங்கள் கலை நுணுக்கத்துடன் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் பஞ்சபூதலிங்கம், 63 குபேரலிங்கம், தட்சிணாமூர்த்தி, சகசிரலிங்கம், ஆறுமுக சாமி, கஜலட்சுமி, ஜோஷ்டதேவி, துர்க்கை, பிச்சாண்டர், காலபைரவர் போன்ற சன்னதிகளும் இங்கே இருக்கின்றன. வன்னி மறைத்தடியில் நவகிரகங்கள் வீட்டிருக்கின்றன. சனீஸ்வரராக காக வாகனத்தில் ஒற்றை காலுடன் நின்றபடி காட்சி தருவது சிறப்பம்சம். சனீஸ்வரர் காக வாகனத்தில் ஒற்றை காலுடன் நின்றபடி காட்சியளிப்பது சிறப்பு அம்சமாகும். இரண்டாவதாக நீர்ஸ்தலத்தை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இந்த நீர்ஸ்தலம் வந்து ஏத்தாப்பூர் அப்படின்ற ஊரில் இருக்குது. அதனுடைய கூகுள் லொக்கேஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்க. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் வசிஷ்ட நதிக்கரையோரம் அமைந்துள்ள சிறுத்தலம் சாம்பமூர்த்தீஸ்வரர் கோவில். இந்த ஆலயம் பஞ்சபூத லிங்கங்களுக்குள் அப்புலிங்கம், அதாவது நீர் என்று அழைக்கப்படுகிறது. பஞ்சபூதங்களும் 4 மறைகளும் வழிபட்ட பெருமைக்குரியது இந்த கோவில். முன்னொரு காலத்தில் பார்வதி தேவியின் தந்தையான தக்ஷன் தன்னலம் கருதி யாகம் ஒன்றை நடத்தினான். அந்த யாகத்திற்கு சிவபெருமானை அழைக்காதது மட்டுமின்றி அவருக்குரிய அவிர்வாகத்தையும் தர மறுத்தான். ஆனால் அந்த யாகத்திற்கு ஈசனின் உத்தரவை மீறி பார்வதி தேவி சென்றார். இதனால் அவர் மீது சிவபெருமான் கடும் கோபம் கொண்டார். தனது உத்தரவை மீறியதால் தன்னை விட்டு பிரிந்து வாழ கடவாய் என்று சக்திக்கு சாபமும் கொடுத்தார். பின்னர் சக்தியை விடுத்து தனியாக இத்தலம் வந்து லிங்க உருவில் வில்வ மரத்தடியில் தங்கினார். இறைவனை பிரிந்த பார்வதி தேவி எங்கு தேடியும் இறைவனை காணாது துயரத்தில் ஆழ்ந்தார். அப்போது சிவபெருமான் அசரீரியாக தான் பூலோகத்தில் வில்வ விருட்சத்தின் அடியில் சிவலிங்க திருமேனியாக இருப்பதாகவும் தம்மை சூரியன் தினமும் வழிபட்டு கொண்டிருப்பதாகவும் அப்போது நீ வந்து எம்மை வழிபடு என்றார். அதன்படியே பார்வதி தேவி தனது தமையன் பெருமாளுடன் இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டார். இறைவனும் அருள் பாலித்து சக்திக்கு தன் உடலில் சரிபாதி தந்து ஏற்றுக்கொண்டார். ஒருமுறை இந்திரன் ஹோம பூஜை செய்ய நினைத்தான். அவனுக்கு கௌதம மகரிஷி அதி அற்புதமான அமிர்த நேரம் ஒன்றை குறித்து கொடுத்தார். பல கோடி யுகங்களுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த அமிர்த நேரத்தை சுயநலமின்றி இறை பணிக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இந்திரனுக்கு அறிவுரையும் வழங்கினார். கௌதமர் குறித்து கொடுத்த அந்த அமிர்த நேரம் வந்ததும் இந்திரன் மனம் மாறியது. தானே எப்போதும் இந்திர பதவியில் இருக்க வேண்டும் என்ற சுயநலம் அவனுள் எழுந்தது. இந்திரனின் எண்ணத்தை தனது ஞானத்தால் உணர்ந்த கௌதமர் ஒரு அழகிய மலரை படைத்து இந்திரனின் மனைவியான இந்திராணியிடம் கொடுத்தார். இந்திராணி அந்த மலரின் அழகில் மயங்கி போனதால் அமிர்த நேரத்துக்குள் அவளால் ஹோமத்திற்கு வர இயலாமல் போய்விட்டது. மனைவியின் துணையின்றி ஹோம பூஜை செய்ய இயலாத இந்திரனின் எண்ணம் தோல்வியடைந்தது. தன் எண்ணத்தை நிறைவேற்ற விடாமல் செய்த கௌதம மகரிஷி மீது இந்திரனுக்கு கோபம் ஏற்பட்டது. என் மனைவியை ஹோம பூஜையில் கலந்து கொள்ள விடாமல் பிரித்தது போலவே உமது மனைவியையும் பிரிந்து வாழக்கடவாய் என கௌதமருக்கு சாபம் அளித்தான் இந்திரன். இந்த சாபத்தின் மாயையால் கௌதமர் தனது மனைவி அகலியை கல்லாக கடவது என சாபமிட்டார். பின்னர் கௌதமர் இந்த சாப நிவர்த்திக்காக சிவபெருமானை வேண்டினார். அப்போது ஈசன் ஏத்தாப்பூரில் சூரியன் என்னை வழிபடும் வேளையில் வந்து தரிசனம் செய்தால் நீ உன் மனைவியுடன் சேர்ந்து வாழ்வாய் என்று திருவாய் மலர்ந்தார். அதன்படியே கௌதமர் இந்த திருத்தலத்திற்கு வந்து சாம்பமூர்த்தீஸ்வரரை வணங்கி வழிபாடு செய்தார். அடுத்தபடியா அக்னிஸ்தலம் அருள்மிகு காய நிர்மலேஸ்வரர் திருக்கோவில் ஆத்தூர் கோட்டைக்கு அருகில் இருக்கிறது. இந்த கோயிலுடைய சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க இந்த கோவிலில். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விதவிதமான பெயர்களுடன் காட்சி தரும் விநாயகர்கள், நிறைய விநாயகர் சிலைகளை வச்சுருக்காங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் அருளும் சிவ பார்வதியர் இருக்காங்க. பாலகனாக
வள்ளி தேவ சேனாதிபதியாக இருவடிவில் இருக்கும் முருகர். சதுர்புஜ பைரவர் இருக்காரு. அஷ்டபுஜ பைரவர், ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் என ஒரே கடவுளின் வெவ்வேறு வடிவங்கள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, தென்முக கடவுள், லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, ஐயப்பன், சூரியன், சனி பகவான், நாகர்கள், நாகக்கன்னி தரிசனமும் இந்த கோயிலில் நம்மளுக்கு கிடைக்கிறதுங்க. வருமருளும் பாவனையில் காட்சி தரும் அனுமான் சன்னதியும் இந்த கோவிலில் இருக்கிறது. திருமண பாக்கியம் கிடைக்கவும் பிள்ளை வரம் பெறவும் பக்தர்கள் இங்குள்ள காய நிர்மலேஸ்வரரை மனதார தரிசித்து செல்கிறார்கள். வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் இங்குள்ள இறைவனுக்கு புது வஸ்திரம் சாத்தியும் நெய்விளக்கேற்றியும் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள். கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரம் சிவநாமம் தரித்து உயர்ந்து நிற்கிறது. இங்கு கடந்து உள்ளே சென்றால் முகப்பு மண்டபம் கடந்து நந்தி தரிசனம் செய்து கருவறை முன் சென்றால் மங்களான வெளிச்சத்திலும் பிரகாசம் பொருந்தியவராக காட்சி தருகிறார் இறைவன். அபிஷேகத்துக்கு பிறகு அர்ச்சகர் தீபாரதனை காட்டும் போது அந்த தீபத்தின் ஒளி கண்ணாடி போல் லிங்க திருமேனியில் எதிரொலிப்பதை பார்க்கலாம். இது மிக மிக சிறப்பான விஷயம். இந்த கோயிலை பொறுத்தவரையும் அந்த சிவலிங்கமே கண்ணாடி மாதிரி தீபத்துடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. இது வேற எந்த கோயிலையும் எனக்கு தெரிஞ்சு பார்க்க முடியாது. அதனால இது அவசியம் எல்லாரும் பார்க்கணும். சிந்தையில் நினைத்து எந்தை சிவனை முந்தை வினை தீர வணங்குகிறார்கள் பக்தர்கள். அவர்களின் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி நிறைவது நிச்சயம் என்பது அசைக்க இயலாத நம்பிக்கையாக இருக்கிறது. இறைவன் இருளை நீக்கிடும் பொழுது அங்கே அம்பிகையே பிரகாசமாக தோன்றுவதாக சொல்வார்கள். இங்கே அம்பிகை அகிலாண்ட ஈஸ்வரியாக உலக உயிர்களை காக்கும் உத்தம நோக்குடன் கருணை மிளிர காட்சியளிக்கிறாள். 4 திருக்கரங்களுடன் காட்சி தரும் அவளை நாள் முழுவதும் பார்த்தாலும் அழுக்காது. மணமாலையும் பிள்ளை வரமும் வேண்டி இவளை வணங்குவது தவறாமல் பலிப்பதாக சொல்கிறார்கள். வசிஷ்டருக்கு ஜோதி வடிவாக காட்சியளித்ததால் இத்தலத்தினை அக்னிஸ்தலம் என்கிறார்கள். பஞ்சபூத வடிவில் மற்ற வடிவங்களை பரமன் வசிஷ்டருக்கு காட்டியருளிய மற்ற தலங்கள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறது. அது நம்மளுக்கு தெரியும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமபிரானின் குலகுருவான வசிஷ்டர் ஒரு சமயம் இப்பகுதியில் தவம் செய்தார். அப்போது அவரது தவத்திற்கு பல இடையூறுகள் வந்தன. என்ன செய்வது என்று அவர் யோசித்த போது, பூவும் நீரும் கொண்டு சிவபூஜை செய்தால் தீரும் இடர் யாவும் என்று யோசனை சொன்னார் நாரதர். அப்படியே சிவபூஜை செய்ய எண்ணிய வசிஷ்டர் தனது பெயரால் வசிஷ்ட நதி எனும் தீர்த்த நதியை உண்டாக்கி பின் பூஜை செய்ய தகுந்த இடம் தேடினார். அப்போது மேடான ஒரு இடத்தில் அவரது கால் தடுக்கியது. திடுக்கிட்ட பார்த்த வசிஷ்டர் மேடான இடம் அந்த இடத்தில் பூமியில் இருந்து முளைத்த சிவலிங்கம் போல் இருப்பதை கண்டார். அதுவே சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற இடம் என உணர்ந்து அங்கேயே அமர்ந்தார். பூஜைகளை ஆரம்பித்தவர் தமது கால் இடறியதால் சிவலிங்க வடிவில் சற்று பின்னம் ஏற்பட்டிருப்பதை பார்த்தார். பழுதான திருவடியை பூஜிக்கலாமா? அவர் தயங்க ஓர் அசாரரி எழுந்தது. வசிஷ்ட மாமுனிவரே, நீர் தயங்காமல் பூஜை செய்யும். நிறைவாக நீர் தீபம் காட்டுகையில் ஒரு அதிசயம் நிகழும். அசாரரி சொன்னதை அரண் சொன்னதாக கருதி ஆராதனைகளை ஆரம்பித்தார் முனிவர். சிவலிங்க திருமேனிக்கு அர்ச்சனை ஆராதனைகளை முடித்து கடைசியாக தீபாராதனை காட்டிய வசிஷ்டர் அப்போது எழுந்த பிரகாசமான ஒளியால் ஒரு வினாடி கண்களை மூடினார். அவர் கண்களை திறந்தபோது பளீர் என்று ஒரு ஒளி நிறைந்திருந்தது. அங்கே பழுதடைந்த சிவலிங்க திருமேனி இருந்த இடத்தில் குறை எதுவும் இல்லாத பளபளப்பான லிங்க திருமேனி இருந்தது. வசிஷ்டர் தாம் ஏற்றி வைத்த தீபத்தின் ஒளியே அந்த லிங்க திருமேனியில் பட்டு பிரதிபலித்து பேரொளியாக திகழ்வதை கண்டார். அந்த ஒளியே வசிஷ்டரின் தவத்திற்கு இடையூறாக வந்த அரக்கர்களின் மாயை இருளை ஓட்டியது. இன்னல் இருள் ஓட்ட ஜோதி வடிவாக வந்த இடவ வாகனனை வணங்கினார் வசிஷ்டர். அந்த தலத்திலேயே கோயில் கொள்ளவும் வருவோர் வாழ்வில் வளம் சேர்க்கவும் வேண்டினார். அன்று வசிஷ்டரால் வழிபட்டவரையே
இந்த காய நிர்மலேஸ்வரர், காயம் என்றால் உடல், சிவபிரானின் உருவாக திகழ்வது சிவலிங்கம். நிர்மலம் என்றால் பழுது இல்லாதது என்று பொருள். தமது லிங்க திருவடியில் இருந்த குறையை நீக்கி வசிஷ்டருக்கு காட்சியளித்ததால் காய நிர்மலேஸ்வரர் ஆனார் இறைவன். கோயிலும் எழுந்தது. கால மாற்றத்தினால் மன்னர்கள், சிற்றரசர்கள் என பலரும் இந்த கோவிலை புனரமைத்தார்கள். சன்னதிகள் பல எழுப்பப்பட்டு இன்று கம்பீரமாக கோயில் காட்சியளிக்கிறது. இந்த கோவிலில் மறுபடியும் சொல்கிறேன், தீபாராதனை காட்டும் பொழுது தீபத்தின் ஒளி கண்ணாடி போல லிங்கத்தின் மேலே பட்டு எதிரொலிப்பது மிக மிக விசேஷமாகும். அடுத்தபடியாக வாயுஸ்தலம். இது பைரவர் கோயில்னு சொல்கிறாங்க. கோயில் பேர் ஸ்ரீ காமநாத ஈஸ்வரர் கோவில், ஆரகலூர். இது கோயிலை பற்றி மேலும் விளக்கங்களை பார்க்கலாம். இந்த ஆரகலூர் அப்படின்ற ஊர் சேலம் மாவட்டத்தில் தலைவாசலுக்கு அருகே உள்ளது. இதனுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசிஷ்ட நதிக்கரையில் அமைந்துள்ள 4வது திருத்தலம் வாயுஸ்தலம் சொல்கிறாங்க. 6 அகழிகளால் சூழப்பட்டிருப்பதால் இந்த ஊர் ஆரகலூர் என்று பெயர் பெற்றது. 6ம் அகழியும் உள்ள ஊர் என்பதாலும் இது ஆரகலூர் என்று பெயர் வந்ததாகவும் கூறுகிறார்கள். இந்த ஸ்தலம் ஆரை நகர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக மகிழ மரம் உள்ளது. இந்த மரத்தடியில் அமர்ந்துதான் இந்த தல இறைவனை மன்மதன் வழிபட்டதாக ஸ்தல புராணம் எடுத்துரைக்கிறது. முருகப்பெருமானின் அவதாரத்திற்கு முன்பாகவே மன்மதன் தனது மனைவி ரதியுடன் இறைவனை வழிபட்டு சென்றுள்ளான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 3 நிலை கொண்ட ராஜகோபுரமும் கருவறையில் ஆனந்த விமானமும் அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் கருவறை சதுர வடிவமானது. இறைவனின் கருவறைக்கு வடப்புறம் தனிச்சன்னதியில் பெரிய நாயகி அம்பாள் அருள்பாலிக்கிறார். கருவறைக்கு முன் அர்த்த மண்டபம், மகா மண்டபம் உள்ளன. முதல் சுற்றில் உற்சவ மண்டபம், திருக்குளம், தலவிருஷம், பலிபீடம், நந்தி உள்ளன. கருவறை சுற்றி பிரகாரத்தில் விநாயகர், சட்சணாமூர்த்தி, அண்ணாமலையார், விஷ்ணு, துர்க்கை ஆகியோர் வீற்றிருக்கிறார்கள். அஷ்ட பைரவர்கள் இந்த கோயிலில் இருக்கிறாங்க. காமேஸ்வரர் கோயிலில் 8 அஷ்ட பைரவர்கள், 8 பைரவர்கள் இருக்கிறார்கள். அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், கால பைரவர். இத்தனை பைரவர்கள் இந்த கோயிலில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு பைரவர் கோயில் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அங்கே எல்லா பைரவரும் இருக்காங்க. அதே மாதிரி பழைய கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கோயிலில் அஷ்ட பைரவர்களும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இவர்களை வழிபட்டால் பயம் நீங்கும், எதிரிகள் விலகுவார் என்பது நம்பிக்கை. மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேக வழிபாடு நடக்கிறது. முக்கிய திருவிழான்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி திருவாதிரை, ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, கந்தசஷ்டி, கிருத்திகை, கார்த்திகை, தேய்பிரை, பைரவாஷ்டமி, ஆருத்ர தரிசனம், தைப்பூசம், மகா சிவராத்திரி, நவராத்திரி, பங்குனி உத்திரம். இதெல்லாம் முக்கியமான விழாக்கள். ஆழகரை வழிபட்டால் காரிய வெற்றி, கல்வி, வியாபார செழிப்பு கிடைக்கும். ஆலய நேரங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். மாலையில் 4:30 8:30 வரைக்கும் திறந்திருக்கும். சேலம் கடலூர் நெடுஞ்சாலையில் தலைவாசலில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது ஆத்தூர்லேருந்து 52 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த ஆரகலூர் என்ற கோயிலில் நாங்கள் போகும்போது தான் இந்த அறிவிப்பு பலகையை பார்த்தோம். இந்த மாதிரி அறிவிப்பு பலகைகள் அங்கங்கே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இந்த பலகையை படிச்சுட்டு தான் நான் கூகுள் மேப்பில் ஒரு கோயிலாக எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த கோயிலை பற்றிய தகவல்களை இணையத்தில் தேடி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன்.
அதனால் இந்த மாதிரி அறிவிப்பு பலகைகளை இந்து சமய அறநிலைத்துறையும் மற்ற ஆன்மீக அமைப்புகளும் அங்கங்கே வச்சாங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சு கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஐந்தாவதாக ஆகாயஸ்தலம் ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் கூகையூர். இதை பற்றி விளக்கமாக பார்க்கலாங்க. நவக்கிரக தோஷம் நீங்கும் சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோவில் வசிஷ்ட நதிக்கரையின் வடகரையில் அமைந்த ஆகாயஸ்தலமாக போற்றப்படும் நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற இத்திருத்தலத்தை இன்னொரு சிதம்பரம் என்கிறார்கள். கூகை என்னும் குறுநில மன்னன் ஆண்டதால் இந்த பகுதி கூகையூர் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திருநாவுக்கரசர் தனது கஷேத்திர கோவையில் கூழையூர் என்று பாடி வழிபட்டதால் கூழையூர் என்றும், திருமூலர் இப்பகுதியில் உள்ள குகையில் தங்கி யோகத்தில் ஆழ்ந்ததால் குகையூர் என்றும், வியாழ பகவான் வழிபட்டதால் சொர்ணபுரி என்றும் இவ்வூர் அழைக்கப்பட்டது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் செங்கற்களால் கட்டப்பட்ட சொர்ணபுரீஸ்வரர் கோவிலை 3ஆம் குலோத்துங்க சோழன் உத்தரவுப்படி கிபி 1184ஆம் ஆண்டு குறுநில மன்னன் பொன் பரப்பின ராஜராஜ கோவலராயன் கற்கோவிலாக மாற்றி கட்டினான். இந்த தலத்தில் உயிர்கள் அனைத்தும் உய்யும் பொருட்டு போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் ஆகிய 3 நிலைகளையும் ஒரே திருமேனியில் தாங்கியபடி ஆகாய லிங்கமாக இறைவன் எழுந்தருளியுள்ளார். சிவபெருமானை மதிக்காமல் யாகம் நடத்தினான் தட்சன். அவன் நடத்திய யாகத்தில் தேவர்கள், சப்த ரிஷிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதனால் இறைவனின் கோபத்திற்கு ஆளான ரிஷிகள் அனைவரும் தங்கள் ரிஷி பதவியை இழந்து வேதங்களை மறந்து நைமிசாரண்யத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். பிறகு சுகபிரம்ம மகரிஷியின் ஆலோசனைப்படி வசிஷ்டர் முதலான சப்த ரிஷிகள் வசிஷ்ட நதிக்கரையோரம் 5 இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒருமுறை இந்திரன் தேவலோகத்தில் தனது சிம்மாசனத்தில் தேவர்கள் சூழ அமர்ந்திருந்தான். அப்போது தேவர்களின் குருவான வியாழ பகவான் அங்கு வந்தார். மாயையால் செல்வ செருக்கும் அதிகார ஆணவமும் இந்திரனின் கண்களை மறைத்த காரணத்தினால் தன்னுடைய குருவுக்கு அவன் எழுந்து நின்று மதிப்பளிக்க தவறினான். இதனால் கோபம் கொண்ட வியாழ பகவான் அங்கிருந்து வெளியேறினார். தேவகுரு இல்லாததாலும் அவரது சாபத்தாலும் இந்திர சபை பொலிவிழந்தது. தனது தவறை உணர்ந்த இந்திரன் வியாழ பகவானை பல இடங்களிலும் தேடினான். ஆனால் அவரோ தன்னை யார் கண்ணுக்கும் தெரியாத அரூபியாக மாறிக்கொண்டு தனது கௌரவத்தை இழந்த வருத்தத்தில் வனாந்தரத்தில் வாசம் செய்தார். அப்போது கூவையூரில் நெல்லி வனத்தில் எழுந்தருளிய இறைவனை மலர் தூவி வேதங்கள் ஓதி தம் குறை தீர்க்க வேண்டினார். அவருக்கு சிவபெருமான் தரிசனம் தந்தருளினார். அப்போது சாபம் பெற்ற இந்திரனும் தனது தவறை உணர்ந்து இங்கு வந்து வியாழ பகவானை வணங்கினான். அதன் பிறகு மீண்டும் தேவகுருவாக வியாழ பகவான் புகழுடன் வீற்றிருக்கின்றார். வியாழ பகவானுக்கு அருளாசி புரிந்ததால் பொன் பரப்பின ஈஸ்வரன், அதாவது சொர்ணபுரீஸ்வரர் என்றும் திருநாமம் இங்குள்ள இறைவனுக்கு ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். இந்த திருத்தலத்தில் உள்ள சொர்ணபுரீஸ்வரரை வழிபடுபவர்களுக்கு கல்வியும் தொழிலும் சிறப்பாக அமையும் என்பது ஐதீகம். இத்தல இறைவனை வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது.